Welcome to ISR Paramathma Guru in Sirikam Kadai Part 2. எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம பரமானந்த குருவோட கதையை அன்றைக்கி ஒரு கதை சொன்னோம் இல்லைங்களா, அதோட நம்ம அதை நிப்பாட்டிட்டோம். இப்போ அதிலிருந்து வர இன்னொரு கதையை இப்போது சொல்ல போகிறேன். என்னென்னா, ஆறு உப்பை சாப்பிட்ட கதை. அது என்னன்னா, நம்ம புத்திசாலிகளான பரமானந்த குருவும் அவருடைய 5 சீடர்களும் ஆறு தூங்குச்சா தூங்கலையான்னு பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா. அப்படி இருக்கும்போது நம்மளோட பரமானந்த குரு என்ன பண்ணார், அவருடைய சீடர் ஒருத்தர் அந்த போயிட்டு மொல்லமாக போயிட்டு நீ பார்த்துட்டு வானார். அவர் போய் கட்டையை வச்சார். நெருப்பு கொட்டையை வச்சோடனே சுருன்னு சொன்னோடனே ஆறு தூங்கலை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அதோட அப்படியே நின்று போய் ஒளிஞ்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க இல்லையா. அப்படி நின்றுட்டு இருக்கும்போது அந்த சீடர் என்ன பண்ணுறான், எங்கள் தாத்தா எனக்கு ஒரு கதை சொல்லியிருக்காரு. இந்த ஆறெல்லாம் ரொம்பவும் பொல்லாதுங்க, அதனால் நம்ம அவர்கிட்ட ரொம்ப உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. என்ன கதை சொன்னாருன்னு அவங்க பரமாத்மா குரு கேட்குறாரு. அதுக்கு அந்த மூடன்ற பையன் சொல்கிறான், என்னுடைய தாத்தா ஒரு உப்பு வியாபாரம் பண்ணுவார். அவர் 2 கழுதையில் தோல் மேலேயும் உப்பு மூட்டையை போட்டுட்டு அவரும் அவருடைய நண்பர்களும் பேசிகிட்டே நடந்துட்டு போனாங்க. பின்னாடி அவர் கழுதைங்க அப்படியே வந்துட்டு இருந்தது. அப்படி வந்துகிட்டே இருக்கும்போது அந்த கழுதை என்ன பண்ணுச்சு, நடுவு ஆற்றுக்கு போயிட்டாங்க. நல்ல வெயில் சுரியல்னு காயும்போது ஆற்று தண்ணி சில்லுன்னு இருக்கவே, ஆனால் அவங்க தாத்தாக்கெல்லாம் குளிக்கணும் போன தோணவே அந்த வெயிலுக்கு அந்த ஆற்றுல படுத்துட்டு அப்படியே கொஞ்சம் குளிச்சு நல்லா பண்ணாங்க. இவங்க குளிக்கிறத பார்த்தோன்னா கழுதைக்கும் என்ன ஆயிடுச்சு, ரொம்ப வெயில தூக்கிட்டு ஆற்றுல போகிறதால நம்மளும் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் என்ன பண்ணிச்சா, இவங்க குளிக்கிறத பார்த்தோன்னா அதுவும் ஆற்றுல அப்படியே படுத்து எழுந்து வந்துச்சான். நம்மளுக்கு தெரியும் இல்லையா, ஆற்றுல தண்ணியில் போயிட்டு உப்பு மூட்டி வச்சுட்டு படுத்தா என்ன ஆகும், உப்பெல்லாம் கரைஞ்சி போயிடும் இல்லையா. கரைஞ்சி போயிட்டாக்கா அங்கே என்ன இருக்கும், வெறும் கழுது மேலே வெறும் உப்பு மூட்டை மட்டும்தான், காலி சாக்கு பை மட்டும்தான் இருக்கும். நம்ம தாத்தா என்ன பண்ணார், கழுது குளிச்சு இவங்களை குளிச்சு எழுதி முடிச்சுட்டு சரிட்டு எழுந்திரிச்சு அங்கேருந்து வெளில போகிறாங்க. வெளில போயிட்டு அங்கே கொண்டு வச்சுட்டு அடுத்த கரைக்கு இவங்க ஏறினோடனே இவ கூடவே என்ன ஆயிடுச்சு, அந்த கழுதையும் மேலே ஏறிச்சான். ஏறணும்னு திரும்பி பார்த்தாக்கா அந்த மட்டனோட தாத்தாவுக்கு ஒரே அதிர்ச்சியாக இருந்ததுதான். என்னன்னா, கழுதை மூட்டையில் இந்த 2 கழுதை மேலே இருந்த உப்பை காணும், ஆனால் காலி சாக்கு மட்டும் இருக்குது. அப்போ அது என்னாச்சு, உப்பு எப்படி போச்சுன்ட்டு சாக்கு பையத்தை பிரித்து பார்க்குறாங்க. சாக்கு பையில் ஒரு குட்டி ஓட்டை கூட கிடையாது. அந்த ஊசி போட்டு தைச்ச நூலெல்லாம் தைச்சிருந்தாங்க இல்லையா, உப்பு போட்டு அது கூட பிரித்து வரல, ஆனால் உப்பு மட்டும் எல்லாம் போயிட்டுருக்கு. இந்த ஆறு பொல்லாத ஆறு, அதனால் இந்த ஆறு உப்பெல்லாம் எடுத்து சாப்பிட்டுவே தான் நம்மளை பழச்சி போக இந்த பக்கம் அனுப்பியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா என்ன பண்ணுறாராம், அந்த ஆற்றுக்கிட்ட வேண்டிக்கிறாராம், எங்களை காப்பாற்றி உயிரோடு இந்த கரைக்கு அனுப்புனதுக்கு ரொம்பவும் நன்றி கடவுளே, அதனால் நாங்கள் வேண்டுதல் வச்சு என் தலையை நாங்கள் மொட்டை அடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதல் வச்சுக்கிறோம். உப்பிட்டவரை உள்ளளவும் நினை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆறு அந்த உப்பை சாப்பிட்டதால்தான் எங்களை அந்த கரைக்கு அனுப்பிச்சு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் தாத்தா என்ன பண்ணாராம், முடிய மொட்டெல்லாம் அடிச்சுக்கின்னு வேண்டுதலும் நிறைவேற்றிட்டாராம். இத்தை அந்த மட்டன் அவங்க குருநாதர் சிலருக்கெல்லாம் சொல்கிறாங்க. கதை பேசினே இருக்கும்போது ஒரு வணிகன் என்ன பண்ணுறான்னா, குதிரையில் ஆற்ற கடந்து போகிறானா. அவனை கடந்து போன உடனே இவங்க பார்த்த உடனே இவன் மட்டும் போகிறானே, இப்போ இவன் மட்டும் எப்படி போகிறான், ஆறு இவனை எப்படி விட்டுருச்சு, அப்போ இதில் ஏதோ சூது இருக்குது, இந்த ஆறு ரொம்ப பொல்லாத ஆறு, நம்ம என்ன பண்ணுன்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் முக்கியம் யார், நம்ம குருநாதர். அதனால் நம்ம குருநாதரை நம்ம ஃபஸ்ட்டு காப்பாற்றிக்கணும். இப்போ குருநாதரை காப்பாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், முதல்ல குருநாதருக்கு ஒரு குதிரை வாங்கித்தாங்க. அதே போல் வாங்கி கொடுத்துட்டு குதிரையில் குருநாதரை அனுப்பிட்டாக்கா அப்புறம் நம்ம குருநாதர் பின்னாலேயே அப்படியே நம்ம போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு மனதாக முடிவெடுத்து சரி எல்லாம் குதிரையை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனதாக முடிவெடுத்து எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ குருநாதர் வராது, என்ன விஷயம் எல்லாம் இது மாதிரி நாங்கள் உங்களுக்காக குதிரை ஒன்று வாங்க முடிவு பண்ணியிருக்கிறோம். இன்சிடென்ட்கள் சொன்ன உடனே அவருக்கு வெளியில் காமிச்சிக்கிறதுனால உள்ளுக்குள்ளே குருநாதருக்கு ஒரு மகிழ்ச்சி. நம்ம சிலர்கள் நமக்காக இவ்வளோ இதுவாக இருக்கிறாங்களே, நம்ம ரொம்ப நல்லா விரும்புகிறாங்க, இந்த மாதிரி சிலர்கள் கிடையாது நமக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி என்ன பண்ணுறாங்கன்னா, பசங்கள்லாம் சேர்ந்து மட்டா நீ போய் இன்னொரு முறை நம்ம ஆறு தூங்கிருக்கு தான் முடிச்சுதான்னு பார்த்துன்னு வா சொல்கிறாங்க. ஒன்று அதே போல் அதே கொல்லிக்குச்சி, எந்த கொல்லிக்குச்சி அன்னைக்கு கொன்மை வச்சு சுருன்னு சொல்லிச்சு பாரு,
ஆற்றுல வச்சோன்னே அணைஞ்சு போச்சு இல்லை, அந்த கொல்லிக்குச்சியை திருப்பி எடுத்துன்னு போயிட்டு நெருப்பு இல்லாமல் அணைஞ்சி கொல்லிக்குச்சி எப்படி இருக்கும் நெருப்பு இல்லாமல் இருக்கும் இல்லையா, அந்த கொல்லிக்குச்சியோட பயமாக மொல்லமாக எடுத்துன்னு போகிறாராம் அவர். அப்படியே மொல்லமாக போய் படுத்து கீழே படுத்து மொல்லமாக வச்சா நம்பர் ஒன்றுமே சத்தம் வரல. உடனே அங்கேருந்து குதிச்சு ஓடின்னு சிரிச்சுன்னு ஜாலியாக வராராம். வந்து என்ன இவ்வளோ சந்தோஷம்னா, நான் கொல்லிக்குச்சி வச்சு பார்த்தேன், ஆறு வந்து நல்லா தூங்கிட்டு இருக்குது, அதனால இது எந்த சத்தமும் வரல. உடனே இதில் ஒருத்தர் வந்துட்டு அப்போ தான் கொஞ்சம் யோசிக்கிறாராம் ஒருத்தர் மூடன். அவர் என்ன சொல்கிறாரு, என்னடா இது அன்றைக்கி தானே கொண்டு போய் வச்சு இந்த கொல்லிக்குச்சி, அன்றைக்கி தான் ஆறு வந்து வைக்கும்போது சுருன்னு சொல்லிட்டு எல்லாம் இது பண்ணி பிடிச்சிடுச்சின்னு சொல்லிட்டு அதுவாக திருப்பி இதையே கொண்டு போய் வச்சாக்கா எப்படி அது அணைஞ்ச குச்சி வச்சாக்கா எப்படா தெரியும் அப்படின்னு. உடனே அவன் வந்து என்ன முட்டாள் சொல்கிறியா, எனக்கு தெரியாதா, நான் எல்லாம் சரியாக தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்படியே பேசியிருந்தோம்னா நம்மளால் வந்து அந்த கடைக்கு போக முடியாது. இப்போ நம்ம போனோன்னா என்ன பண்ணோம், இப்போ ஆறு தூங்கிட்டு இருக்குது, அதனால் நம்ம எல்லாரும் ஒன்றா லைனாக கையை பிடிச்சிக்கின்னு நம்ம அப்படியே மொல்லமாக ஆற்றுல இறங்கி நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசி முடிவு எடுத்துகிட்டு ஒருத்தர் கை ஒருத்தர் பிடிச்சின்னு லைனாக அப்படியே அந்த 5 குருநாதரை சேர்த்து 6 பேரும் என்ன பண்ணுறாங்க, அப்படியே அந்த ஆற்றுல மொல்லமாக நடந்து போகிறாங்களாம். அந்த தண்ணி இழுத்துரும், நம்மளை கடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து நடந்து போயிட்டே இருக்கிறாங்களாம். அப்படி போயிட்டே இருக்கும்போது அவங்க கையில் வந்து கீழே வந்து தண்ணியில் வந்து கையை இப்படி பண்ணிட்டு வரும்போது கையில் வந்து ஒரு இது கிடைக்குது அவங்களுக்கு, ஒரு பொருள். அது என்ன பொருள்னு பார்த்தாக்கா காஞ்சி போன சொரக்காய். சரின்னு அது ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கிறாங்க. அந்த சொரக்காய் பொடி வந்து அடிச்சிட்டு வருது, அது ஆளுக்கு ஒருத்தரை பிடிச்சிக்கின்னு அப்படியே அதை பிடிச்சிக்கிட்டே அந்த கரைக்கு போகிறாங்க. போனதுக்கு அப்புறமேட்டு அங்கே போயிட்டு அப்பா நம்ம இப்போ தான் உயிர் வந்தது, எப்படியோ ஆற்றுன்னு தப்பிச்சு வந்துட்டோம், நம்மளை காப்பாற்றுறது எது இந்த சொரக்காய் கொடுக்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஏன் சொரக்காய் காயா இல்லாமல் காய் எடுத்து வந்தால் வெயிட்டாக நல்லா இருக்கும்ல, நம்ம அதில் வந்துருந்தாலும் இன்னும் நல்லா தைரியமாக வந்துருக்கலாமே, ஏன் இது காஞ்சி போனதில் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சு அதுக்கு ஒரு இது போட்டு அவங்க இது பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. பேசும்போது அதுக்கு அவங்க ஒருத்தர் சொல்கிறான்னா, சொரக்காய் என்னது சுரக்காய், அது காயாக இருந்துச்சுன்னா சமைச்சு தான் யூஸ் பண்ண முடியும், வேறு எதுக்கும் பயன்படுத்த முடியாது. அதனால தான் காஞ்சதுக்கப்புறம் அதை தண்ணியில் வரும்போது நம்ம வந்து இதை கொண்டு போயிட்டு இதை பிடிச்சின்னு மேலே ஏறி போயிடும் அப்படின்னு நம்ம புத்திசாலிங்க அதை மாதிரி பேசி யோசித்து அந்த கரைக்கு போயிடுறாங்க. சொரக்காய் குடுக்க தான் வந்து நம்மளை காப்பாற்றுச்சு. குடுக்கனா என்னது, உள்ளே வந்து எதுவுமே இருக்காது. அந்த காலத்தில் வந்து வெளியிலலாம் போகிறாங்க, காட்டுக்கெல்லாம் போகிறாங்கன்னா அந்த சொரக்காய் குடுக்கல உள்ளே இருக்கிற விதை காஞ்சி போச்சுன்னா அது உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் எடுத்து கீழே போட்டுட்டு உள்ளே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே தண்ணியெல்லாம் ஊற்றி எடுத்துகிட்டு போய் குடிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அப்புறமேட்டு அந்த இதுவும் எடுத்துகிட்டு பண்ணுவாங்க, தேனெல்லாம் அப்போல்லாம் தெருவில் விற்றுன்னு வந்தாங்கன்னா தேன் எடுத்தாங்கன்னா அந்த சொர குடுக்கைக்குள்ளே ஊற்றி எடுத்துன்னு வந்தால் தேன் விற்பாங்க, கெடாமல் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேன் அதில் ஊற்றி எடுத்துன்னு வந்து தேன் விற்பாங்க. அந்த மாதிரி இவங்க அந்த சொர குடுக்கையை பிடிச்சிட்டு அக்கறைக்கு போயிட்டு சேர்ந்தாங்க. சேர்ந்ததுக்கப்புறம் அதுக்கடுத்து என்ன பண்ணாங்க அப்படின்றத அடுத்த பதிவில் நான் கதையாக போடுறேன். ஓகே, எல்லாரும் இதை கேட்டுட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.